வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலைதீவு ஜனாதிபதியை வரவேற்கும் நிகழ்வு ஆரம்பம். ஜனாதிபதி அனுரவிடம் இரா சம்மந்தன் தெரிவித்த முக்கிய விடயம். விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகை குடிபானங்கள் கைப்பற்றல். பாடசாலை மாணவர்களுக்கு ட்ரெண்டிங் சிகை அலங்காரம், கடும் அதிருப்தியில் பெற்றோர்கள். மதுபோத்தலால் தலையில் தாக்கி இளைஞன் படுகொலை. கொழும்பு சட்டவிரோத நிதி மோசடி 120 வெளிநாட்டவர்களுக்கு விளக்கமறியல். கண்டியில் நடந்த துப்பாக்கிச் சூடு. விவசாயிகளுக்கு பேரிடி உர போக்குவரத்து கட்டணம் அதிரடியாக உயர்வு. முல்லைத்தீவு மீனவர்கள் 2 கடலில் மாயம். தமிழர் பகுதியொன்றில் வெடித்த மோதல் 3 நேர்ந்த சம்பவம். உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். அதிவேகத்தால் பறிபோன 2 உயிர்கள். அரசியல் களத்தை மாற்றிய தமிழக வெற்றி கழகம் 112 தொகுதிகளில் முன்னிலை. தொடர்பான விரிவான செய்திகள். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கையை வந்தடைந்த மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயூசுவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரச விழா தற்போது ஆரம்பமாகியுள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயூசு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கையை வந்தடைந்துள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் முகமது முயூசு இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது ராஜேந்திர விஜயம் இதுவாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அழைப்பின் பேரில் வருகை தரும் மாலைதீவு ஜனாதிபதி எதிர்வரும் 6ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விஜயத்தின் போது 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்த விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இனவாதத்தை முறியடித்து நல்லிணக்கத்தை முழுவதுமாக ஏற்படுத்துவதே எங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நேற்று கொழும்பில் அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்திய கம்பன் விழாவின் இறுதி நாள் நிகழ்வில் தமக்கு வழங்கப்பட்ட விருதை ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்து உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அந்த உரையில் முக்கிய சாரம் வருமாறு இந்த நாட்டில் எல்லோரும் சம உரிமையுள்ள பிரஜைகளாக, ஏற்ற தாழ்வு அற்றவர்களாக, இந்த நாட்டின் மக்களாக தங்களை உரிமையுடன் கருதி வாழக்கூடிய ஒரு சமாதான நல்லிணக்க சூழ்நிலையை நாங்கள் எட்டப்பட வேண்டும். அதுதான் எங்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரல். அதுக்காக நாங்கள் சலையாமல் உழைப்போம், பாடுபடுவோம். அது நீண்ட தூர பயணம். இனங்களுக்கிடையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களினால் பரஸ்பர சந்தேகம் இருக்கின்றது. இந்த பயணத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அதிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். இன நல்லிணக்கத்தை நாங்கள் நிச்சயம் கட்டியெழுப்பியே தீருவோம். தமிழர்களுடைய தலைவர் ரா சம்பந்தன் ஒரு தடவை என்னிடம் ஒரு விடயத்தை ஆணித்தரமாக கூறினார். அனுர இலங்கை தேசத்தினுடைய பிரஜையாக இருப்பதையிட்டு நான் பெருமை கொள்வேன். எப்போது என்றால் இந்த நாட்டில் மற்ற எந்த பிரஜைக்கும் குறைவானவன் அல்லன் நான் என்ற நிலைப்பாடு எனக்கும் எனது மக்களுக்கும் உறுதிப்படுத்தப்படும் போது என்றார் சம்பந்தன். எனினும் அது மிகவும் சரியான கருத்து. அதை நாங்கள் நிச்சயம் ஏற்படுத்துவோம். அந்தந்த பிரதேச மக்கள் தங்களுடைய நிர்வாக விடயங்களை தாங்களே கவனிக்கக்கூடிய அளவில் ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்த வேண்டும். அதையும் நாம் செய்வோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்திலுள்ள உணவு கையாளும் நிலையங்களில் வெப்பநிலையை முறையாக பேணாமலும் சுகாதாரத்துக்கு முறைகேடான விதத்திலும் களஞ்சியப்படுத்தப்பட்டு இருந்த ஒரு தொகை குடைபானங்கள் களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சோதனை நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 448 ஒரு வகை யோட்கட்களும் 143 யோகட் பானங்களும் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பானங்களை விநியோகம் செய்வதற்காக கொண்டு சென்ற நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
கந்தளாய் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில சிகை அலங்கார நிலையங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு முறையற்ற விதத்தில் முடி வெட்டப்படுவதால் மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அண்மைக் காலமாக கந்தளாய் நகர் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள சில சிகை அலங்கார நிலையங்களில் மாணவர்களின் விருப்பத்துக்கு இணங்கவோ அல்லது சிகை அலங்கார நிபுணர்களின் தன்னிச்சையான முடிவின் பேரிலோ பல்வேறு நவீன பணிகளில் முடி வெட்டப்படுகின்றது. இவ்வாறு செய்யப்பட்ட சிகை அலங்காரங்கள் பாடசாலை ஒழுங்கு விதிமுறைகளுக்கு முரணாக இருப்பதால் மாணவர்களுக்கு பாடசாலைகளில் அதிபர்களாலும் ஆசிரியர்களாலும் கடும் எச்சரிக்கைக்கு உள்ளாகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் பாடசாலைக்குள் அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன என்றும் அவர்கள் கல்வியை விட நாகரிகத்தில் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளதாகவும் பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் முறையற்ற வகையில் முடிவெட்டப்படும் மாணவர்களை மீண்டும் சிகை அலங்கார நிலையங்களுக்கு அழைத்து சென்று பாடசாலை விதிமுறைகளுக்கு ஏற்ப திருத்த முயற்சிக்கும் போது அதற்காக மறுபடியும் முழுமையான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போதைய பொருளாதார சூழலில் ஒரே சேவைக்காக இருமுறை செலவு செய்ய வேண்டிய நிலை சாதாரண குடும்பங்களுக்கு பெரும் சுமையாக உள்ளது. எனவே சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் தங்களை நாடி வருபவர்கள் பாடசாலை மாணவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு பொருத்தமான மற்றும் ஒழுங்கு விதிமுறைகளுக்கு இணங்கும் முறையில் முடி வெட்டுவதை உறுதி செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் மதுபான போத்தலால் தலையில் தாக்கப்பட்டதால் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த எபிசிஎஸ் ஜெஸ்மென் வயது 36 என்பவரே உயிரிழந்துள்ளார். நேற்று இரவு நண்பர்கள் அனைவரும் புதுமை மாதா ஆலயத்துக்கு அருகாமையிலிருந்து மது அருந்திய போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தில் மதுபான போத்தலினால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதன்போது யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவரை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்த போது அவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட அதே இடத்தை சேர்ந்த சந்தேக நபரை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதாகவும் விசாரணையின் பின்னர் அவரை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ராஜகிரிய பகுதியில் சட்டவிரோத நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகப்பட்ட 120 வெளிநாட்டு நபர்களுக்கு விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு இடம்பெற்ற நிலையில் சந்தேக நபர்களை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ராஜகிரிய மெத வெளிக்கட வீதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்த சட்டவிரோத நிதி பரமாற்றங்கள் மற்றும் பிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்படி குறித்த குடியிருப்பின் பல மாடிகளை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து இந்த மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. கண்டி கடுகஸ்தோட்டை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் கண்டி தேசிய மருத்துவமனையின் துப்புரவு பணியாளர் ஒருவரே காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறுபோகத்துக்காக விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும் உரத்துக்கான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கமநல சேவை நிலையங்களுக்கு உரத்தை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 300 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்தோடு இந்த நிலையங்களில் ஒரு பை உரம் 9,550 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நெட் செய்கைக்காக ஏக்கருக்கு 90 கிலோ யூரியா உரம் தேவைப்படுவதாக விவசாய திணைக்களம் பரிந்துரைத்துள்ளது. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் போதுமான உர விநியோகத்தை வழங்க முடியாது என விவசாய பிரதி அமைச்சர் நிமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை அம்பாறை புலனறுவை மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சிறுபோகத்துக்கான நெற்செய்கை ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 1 மாதம் கடந்த நிலையிலும் தேவையான அளவு உரம் உரிய முறையில் தமக்கு விநியோகிக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இருந்து நேற்று முன்தினம் கடல் தொழிலுக்கு சென்ற 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர்.
கள்ளப்பாடு கடற்கரையிலிருந்து படகு ஒன்றில் கடற்தொழிலுக்காக குறித்த 2 மீனவர்களும் சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று வரை அவர்கள் கரைக்கு திரும்பவில்லை என காணாமல் போன மீனவர்களில் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த விடயம் தொடர்பில் உடனடியாக கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரம் பிரதேச மீனவர்கள் இணைந்து படகுகளில் சென்று குறித்த கடற்பகுதிகளில் நேற்றைய தினம் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததுடன் இன்றும் தேடுதல் பணிகளில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நந்திக்கடல் களப்பு பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 3 காயமடைந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுதல் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கடுமையான முரண்பாடாக மாறி தாக்குதலாக வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் கள்ளப்பாடு பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 49 வயது மதிக்கத்தக்க 2 நபர்கள் தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அத்தோடு நீராவிப்பட்டியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞனும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தை அப்பகுதியில் இருந்தவர்கள் போலீசாருக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் 3 கைது செய்துள்ளதுடன் ஏனையவர்களும் தப்பி சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட மீனவ சங்கங்களின் மாவட்ட தலைவர் அன்னலிங்க நடனலிங்கம், நேரியர் வள திணைக்களம் சட்டவிரோத தொழிலை முறையாக கட்டுப்படுத்தியிருந்தால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்காது என குற்றம் சுமத்தியுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் உணவுகளின் விலையை அதிகரிக்கப் போவதில்லை என உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ருப்ஷான் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எரிவாயு விலை அதிகரிக்குமாயின் உணவு விலைகள் குறித்து மீண்டும் கலந்துரையாட வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை 12 முதல் 15 ரூபாய் வரை மிக குறைந்த அளவிலேயே அதிகரித்துள்ளது. எனவே எங்களால் உணவு மற்றும் பானங்களின் விலையை அதிகரிக்க முடியாது. உண்மையில் இதை ஒரு சுமையாக கருத முடியாது என்பதால் உணவு விலையில் மாற்றம் இருக்காது. உணவக உரிமையாளர்களிடம் விலையை உயர்த்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அதிக விலைக்கு உணவு விற்பனை செய்யும் உணவகங்களை முற்றுகையிட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். கடந்த முறை உணவு விலையில் உயர்த்தப்பட்ட போது முட்டையொன்றின் விலை 42 ரூபாவாக இருந்தது போதும் அது சுமார் 26 ரூபாவாக குறைந்துள்ளது. அதேபோல் 1450 ரூபாவாக இருந்த 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை தற்போது 1250 ரூபாய் முதல் 1350 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இதன் காரணமாக உணவு விலைகள் அதிகரிக்கப்படாது என அவர் நுகர்வோருக்கு தெரிவித்துள்ளார். இருப்பினும் எரிவாயு விலை ஏதேனும் ஒரு வகையில் அதிகரித்தால் அது குறித்து ஆலோசித்து உணவு விலையை அதிகரிப்பதா அல்லது குறைப்பதா என்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 31 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலை 30 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. ஏப்ரல் 1 முதல் மின்சார கட்டணம் அதிகரித்தமையே இதற்கு பிரதான காரணமாக அமைந்த நிலையில் அத்துடன் தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலையையும் 5 ரூபாவால் அதிகரிக்கவும் அந்த சங்கம் நடவடிக்கை எடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கொட்டாவ வீதியில் பழையசந்தி பகுதியில் அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டு இழந்து வீதியில் வழுக்கி சென்று மதில் ஒன்றில் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் மாலைப்பே பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கணனி அறிவியல் துறையில் பட்டம் பயின்று வந்த 20 வயதுடைய இளைஞர் இருவருமே கோமாக்கம பகுதியில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றில் பணியாற்றி வந்த மற்றொரு இளைஞரும் ஆவார். உயிரிழந்த இருவரும் மேலும் சில மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுடன் இணைந்து கொட்டாவையிலிருந்து அத்திருக்கிரிய நோக்கி அதிகாலை 2 மணியளவில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் பின்னர் படுகாயமடைந்த இருவரும் கோமாக்கம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிற்பகல் 12 மணி நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 112 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 70 தொகுதிகளிலும், திமுக கூட்டணி 52 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகளில் இதுவரை 1.5 கோடி வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளதாகவும் 50 லட்சம் வாக்குகளை தவேகா பெற்றுள்ளது. மேலும் அவர் ஒரே நாளில் திமுக கோட்டையை உடைத்து அரசியல் களத்தையே மாற்றியுள்ளார் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.